நான் இன்றைக்கி மீன் ஃப்ரை பண்ண போகிறேன், மீன் பொரிக்க போகிறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சோன்னே அந்த கடாய்க்குள்ளே கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா மீன் பொரிச்சோன்னா அடுத்த தடவை மீன் பொரிக்கிறது ஆகும். நான் வந்து கம்மியாக தான் ஊற்ற போகிறேன். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். நான் போண்டா சுட்ட எண்ணெய் தான் ஊற்றுறேன். நல்லா காயிடும் பார்க்கலாம். பாருங்கள், ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். முனி எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன சவுடாகட்டும், பொரிச்சிடலாம். பாருங்கள், அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ 2 பக்கம் இதே மாதிரி திரி போட்டுக்கலாம். நான் திரி போட்டுட்டேன். திரி போட்டுட்டா நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், இப்படி இந்த மாதிரி குழிக்குள்ள நல்லா எண்ணெய் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. மறுபடியும் அதே போல் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சே வேக வைங்க. 2 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படியே திரி போட்டால் போதும், சீக்கிரம் வெந்துடும். 2 நிமிஷம் வெந்தால் போதும், அதிக நேரம் வேக தேவையில்லை. இந்த சைடு 1 நிமிஷம் திரி போட்டுக்கலாம். இந்த சைடு 1 நிமிஷம் திரி போட்டோம்னா இந்த சைடு 1 நிமிஷம், அந்த சைடு 1 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த பக்கம் திரி போட்டுடலாம். 2 பக்கம் நல்லா நீட்டாக வேகலாம். கலர் பொடி வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, டேஸ்ட்டு கம்மியாக தான் வரும். நான் கம்மியாக 1.5 பொடி மட்டும் 1 கிலோ மீனுக்கு இது பண்ணிட்டேன். இப்போதைக்கு வந்து 6 மீன் மட்டும் பொரிச்சு எடுக்கிறேன். மீதி மீன் வந்து நான் சூடாக அப்பப்போ வேணுங்கிறப்ப மட்டும் பொரிச்சு எடுத்துக்கலான்னு போட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் மட்டும் ஒரு எண்ணெய். இன்னும் 1 செகண்ட் மட்டும்தான் இருக்குது. எண்ணெய்க்குள்ளே இருக்கட்டும், எடுத்துடலாம். ஏமா இரு மீன் ரெடி ஆயிடுச்சு. ஆறட்டும், சாப்பிட்லாம். அம்மா ஊட்டி விட்றேன், சரியா? சூடாக சாப்பிடக்கூடாது. தங்க அது வேணாம் சாமி. கேட்டு வாங்க.
பாருங்கள் மீன் ரெடி ஆயிடுச்சு. இது போல் வெங்காயத்தை சைடிஷாக வச்சு சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.